கடந்த ஒரு 3 வருஷமா வெள்ளியங்கிரி எல்லாத்துக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க. தென்கைலாயம் ரொம்ப ஃபேமஸானது. இன்னொன்று ஃபேமஸ் ஆகிட்டே வருது. அங்கே குப்பைகள் நம்ம பக்தர்கள் வரக்கு ஈக்குவலாக குப்பைகளும் மழை போல் சேர்ந்துட்டு இருக்குதுங்க. ஸோ போன வருஷம் மட்டும் 28 டன் குப்பைகளை மேலே இருந்தும் கீழே அடிவாரத்துலேயும் சேகரித்த குப்பைங்க அளவுகள் இது. இது பார்த்திங்கன்னா இந்த 28 டன்னும் சேகரிக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை. இது ஒரு பெரிய கூட்டு முயற்சியால் பண்ணதுங்க. ஒன்று நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் மிகப்பெரிய சப்போர்ட்டுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வெள்ளியங்கிரி பாதுகாப்பு குழு அமைப்புன்னு ஒரு குழு இருக்கிறாங்க. அவங்க அத்தனை தன்னார்வலரை மொபைலைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது நம்ம. ஸோ இது ஒரு பெரிய கூட்டு முயற்சியால் இந்த 28 டன்னுங்கிறது நம்ம கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து சேர்த்துருக்குதுங்க. இந்த 28 டன்னும் பார்த்தீங்கன்னா ரீசைக்கிள்னு சொல்லுவோம், மறுசுழற்சி பண்ணக்கூடிய பொருட்கள் வரும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா மறுசுழற்சி பண்ண முடியாத பொருட்கள்னு வரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரெஸ்ஸு மட்டுமே 6வது மலைக்குள்ள ஆண்டிசோனைன்னு ஒன்று இருக்குங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம குளிச்சுட்டு அப்படியே நம்ம பக்தர்கள் போட்டுடுறாங்க அந்த இது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சீசன் முடிச்சதுக்கு அப்புறமும் கூட அந்த 6-7 மலையிலையும் சேர்ந்து நான் அந்த தன்னார்வலர்கள் நடக்கிறதே கஷ்டம். அதில் இந்த குப்பையை தூக்கி கீழே கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இவ்வளவு சிரமப்பட்டு இந்த 28 டன்னுங்கிறத கலெக்ட் ஆகிருக்குதுங்க. இந்த 28 டன்னுலேயுமே இந்த நடை என்ன புது முயற்சியாக பண்ணியிருந்தோம்னா 2025 கலெக்ட் ஆனதில் எம்எல்பின்னு சொல்லுவோங்க, மல்டி லேயர் பேக் அப்படின்னு சொல்லுவோம். அது பார்த்தீங்கன்னா பிஸ்கட் கவரு, சாக்லேட் கவரு பக்தர்கள் கொண்டு வருவாங்க இல்லைங்க, அதெல்லாமே கீழே கலெக்ட் பண்ணிடுவாங்க. அந்த எம்எல்பியை மட்டும் தனியாக நம்மளோட எம்ஆர்எஃப் சென்டர்னு ஒன்று இருக்குங்க, மெட்டீரியல் ரெக்கவரி ஃபெசிலிட்டி சென்டர்னு சொல்லுவோம். அதில் மொத்தமாக கலெக்ட் பண்ண குப்பையில் கொண்டு வந்து அதில் அந்த எம்எல்பியை மட்டும் தனியாக தரம் பிரித்து அதை அரைச்சி அதை கம்ப்ரஸ் பண்ணி போர்டு ப்ராசஸ் அந்த மாதிரியெல்லாம் பண்ணி அதில் நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு என்னென்ன ப்ராடக்ட் வேணும்னு கேட்டாங்கன்னா அதில் ஒரு 3 ப்ராடக்ட் தேர்வு செஞ்சு பெஞ்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷெல்ஃபு, அதுக்கடுத்து ஒரு டேபிள், 3 ப்ராடக்ட் அந்த பக்தர்கள் கொண்டு வந்த எம்எல்பியை பிரித்து பண்ணி நம்ம அவங்களுக்கே நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ இது ஒரு சர்க்குலர் எக்கானமி மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம இது மெயின் நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம முடிஞ்ச வரைக்கும், ஏன்னா நம்ம எல்லாரும் இப்போ இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியா எல்லாத்துலேயுமே போட்டுட்ருக்குறாங்க கொண்டு வராதீங்கன்னு. ஆனால் அதையும் மீறி நம்ம கொண்டு வந்துட்டு தான் இருக்கிறோம். பக்தர்கள் எண்ணிக்கை அதிகமாகிட்டு தான் இருக்குது. ஸோ ரொம்ப 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 ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறது இது ஒன்று தாங்க. மறுபடியும் கேட்குறது ஒன்று தான். முடிஞ்ச வரைக்கும் பக்தர்கள் நீங்கள் மேண்டேட்ரியாக கொண்டு வரணுங்கிற நெகிழிகளை மட்டும் கொண்டு வாங்க. இந்த ஒன் யூஸு அதை தயவு செஞ்சு நீங்களே அங்கேயே வரும்போதே அப்புறப்படுத்தி அதை ப்ராப்பரான டஸ்ட்பினில் போட்டுட்டு நீங்கள் வந்துட்டீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சுமக்குறோம். ஏன்னா அது வெஸ்டர்ன் காட், அதுக்கப்புறம் அது ஒரு புனிதமான மலை, அப்புறம் அதில் அத்தனை ஜீவராசிகள் வாழுதுங்க. ஸோ இவ்வளவுத்தையும் நம்ம பொல்யூட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அடுத்த வருஷமும் நம்ம ஏறணும், அதுக்கு நம்ம இடம் கொடுத்துருக்கணும். ஸோ தயவு செஞ்சு இது ஒரு பெரிய ரிக்வெஸ்ட்டாக வைக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 6வது மலையில் ஆண்டிசோனையில் குளிச்சுட்டு தயவு செஞ்சுங்க அவங்கவுங்க துணியை அவங்கவுங்களே எடுத்துகிட்டு போயிருங்க. அவ்வளவு சேருது. இது ஒரு பெரிய ரிக்வெஸ்ட்டாக வைக்கிறோம். பக்தர்கள் நம்ம புனிதமாக கொண்டு போகிறோம். நம்ம புனிதம் எதில் இருக்குதுன்னா நம்ம இந்த மலையை காப்பாற்றுறதுல இருக்குது ஒழிய சாமி சிவனை தரிசித்து வரும்போதும் கூட நீங்கள் உங்கள் துணியை எடுத்துகிட்டு வந்துடுங்க. அது பெரிய ஒரு புனிதமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ மக்காத குப்பை சொன்னேன்லங்க 28 டன். இந்த 28 டன்னையும் அந்த எம்ஆர்எஃப் சென்டர் நான் சொன்னேன்லங்க, அதில் கொண்டு வந்து இங்கே மறுபடியும் தரம் பிரிக்கும். இங்கேயும் மனிதர்கள் கையால் அதை பிரிக்கணும். அதை பிரித்து மறுசுழற்சி பண்ணுறக்கூடிய பொருட்கள் ஒரு 10% வருங்க. அப்புறம் ஒரு 40-45% பார்த்தீங்கன்னா வெறும் எம்எல்பி அந்த மாதிரியான பொருட்கள் அதிகமாக வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே ஆர்டிஎஃப்னு சொல்லுவோம், ரெஃப்யூஸ் டிரைவ் ஃபியூல்னு சொல்லுவோம். அதை சிமெண்ட் ஃபேக்ட்ரிக்கு எரிக்கிறதுக்காக நம்ம அந்த பொருள் கொடுப்போங்க. அதை நம்ம பேல் அடிக்கணும், சிலதை செட் பண்ணுவோங்க, நிறையா மதிப்பு கூட்டல் பண்ணணும் நம்ம கொண்டு வந்ததுக்கப்புறம். இதெல்லாம் பண்ணி தான் அதில் ஒரு சின்ன அவேர்னஸ் மக்களுக்கு தெரியணும் அப்படின்னு நம்ம டிஎஃப்ஓ சார் கேட்டாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணலாம், அப்போ தான் தெரியும் வேல்யூன்னு. அதுக்கோசரம் தான் நம்ம இந்த 3 ப்ராடக்ட் ரொம்ப அவங்களுக்கும் நம்ம ஸ்டாஃப்ஸுக்கும் ரொம்ப அத்தியாவசியமாக கேட்டாங்க. அதனால இந்த 3 ப்ராடக்ட் பண்ணோம். ஒன்று ஷெல்ஃபு, இன்னொன்று பெஞ்சு, இன்னொன்று டேபிளுங்க.
அந்த 3 ப்ராடக்ட்டையுமே நம்ம வந்து போலுவாம்பட்டி ஆஃபீஸில் நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணி அது மக்கள் பயன்பாட்டுக்கும் எங்கே தேவை இருக்குதோ அங்கே நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கொண்டு போய் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு விழிப்புணர்வுக்காகவே இதை மெயினாக பண்ணணும். ஸோ வருங்காலத்தில் இன்னும் ப்ராடக்ட் பண்ணணும். இதோட மக்களுக்கு புரிதல் ஏற்படுத்தணும். இதோட என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி, மக்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னங்கிறது தெரிய வைக்கணும். அதுக்கோசரம் தான் இது ஒரு சின்ன இனிஷியேட்டிவாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க.